ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றி டிப்ஸ்னா, நம்ம ரவையை வச்சு குலாப் ஜாமுன் மாதிரி சிலிண்டர் மாதிரி உருட்டி போட்டு பண்ணோம்னா அது கூட கொஞ்சம் பால் விட்டு பிசையணுங்க. நம்ம தண்ணி விட்டு பிசைகிறதோட பால் விட்டு பிசைஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேனு இல்லைட்ட ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லைட்டா நான்ஸ்டிக் வச்சுக்கோங்க. ஹீட் ஆகிட்டு நம்ம ரவை ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடலாங்க. ரவையை வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப்பு ரவைங்க. 1 கப்பு ரவை எடுத்திங்கன்னா 2 கப்பு பால் எடுக்கணுங்க. 1 கப்பு சுகர் எடுக்கணும். இதுதான் இதோடைய அளவு. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ரவையை வந்து நம்ம நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு 3-4 நிமிஷம் வறுத்தாச்சு. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. நம்ம ரவை எடுத்த கப்பால் 2 கப்பு பால் எடுத்துக்கலாம். ஆடையோட போடுங்க, நல்லாயிருக்கும். 1/2 லிட்டரு பாலுங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கிடணுங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கிடணுங்க. கட்டி ரவை நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டேன்னா நல்லது சூட்டில் வெந்துடவும் செய்யும், அதேமாதிரி சாஃப்டாகவும் கிடைக்குங்க. டேச்சிகேட் கோகோனட் பவுடர் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி கோகோனட் பவுடர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்வீட்டாக எடுத்து அதில் போட்டு பிரட்டி எடுத்துடணுங்க. இந்த மாதிரி லைட்டாக பிரட்டி எடுங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்குறது. லேசாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துருங்க. ஸ்வீட்டை வந்து நம்ம பிச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. வா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஜூஸ்லாம் உள்ளே நல்லா இறங்கிங்க. நல்லா ஜூஸ்லாம் இறங்கி சூப்பராக இருக்குங்க. நல்லா குலாப் ஜாமுன் டேஸ்ட்லேயே இருக்குது. சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.